إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى قل أرأيتكم إن أتاكم عذاب الله أو أتتكم الساعة غير الله تدعون إن كنتم صادقين எல்லாம் வல்ல ஏக வல்லோன் அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்ல தோழர்கள் சஹாபாக்கள் அந்த நல்லவர்களை பின்தொடர்ந்தவர்கள் குறிப்பாக இன்றைய நாள் ஜும்மாவுக்காக வேண்டி ஆரம்ப நேரத்திலேயே வந்தமர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் வீடுகளிலிருந்து செவிமடுக்கிற உறவுகள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சிறப்பான ஜும்ஆவை செவிமடுப்பதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்ற அல்லாஹுவின் அடியார்களே, அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனான் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு தக்வா உள்ள பண்பாடு நிறைந்த நல்ல வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ளுகின்றவர்களாகவும் எவைகளை இஸ்லாம் வெறுத்திருக்கின்றதோ அவைகளை விலகி நடக்கின்றவர்களாகவும் வாழுகின்ற நல்ல உணர்வோடு நம்மை மாற்றிக்கொள்வது காலத்தின் தேவைப்பாடு என்பதை ஞாபகமூட்டி, அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமான மார்க்கத்தில் இறை நம்பிக்கையை ஏற்றவர்களாக அல்லாஹுடைய அருளை வேண்டி மலக்குமார்கள் புடை சோழுகின்ற அல்லது மலக்குமார்கள் அமர்ந்து செவிமடுக்கின்ற உன்னதமான குத்துபா பிரசங்கத்தை நாமும் செவிமடுத்து உரையருளோடு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு அல்லாஹ்வின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, இன்றைய குத்துபா உரையில் சிந்திக்க மறந்த இறுதி நேரம் என்கின்ற தலைப்பில்
ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது சால பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்கின்றது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பு நினைத்த உடனே அடைந்து கொள்ள முடியாது. அதற்கான பல தசாப்தங்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும், அல்லது பல எதிர்ப்புகளை அடைய வேண்டிய நிர்பந்த சூழல்கள் வரும், அல்லது அதற்கான பல முயற்சிகளுக்கு பிறகு இறுதியிலே ஒரு ஈடேற்றத்தை காணுகின்ற நிலைமை ஏற்படும். அந்த நிலைகளிலே ஆரம்பத்திலேயே அதற்கான சிறந்த முயற்சிகளையும் பதிவேற்றங்களையும் உரமூட்டல்களையும் உணர்வாக கொடுக்காவிட்டால் கடைசியில் சிந்தித்து ஏது பயன் கிடைக்கப் போகின்றது என்பதைத்தான் இன்றைய குத்பாவுடைய முக்கியமான அம்சமாக நாங்கள் புரிந்து கொள்ளப் போகிறோம். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்பா பிரசங்கம் நிகழ்த்துகின்ற பொழுது ஒரு ஆயத்தை ஹதீப்மார்கள் ஞாபகமூட்டுவார்கள். அது சில பொழுது குர்ஆனிய வசனமாக மட்டும் ஞாபகமூட்டுவார்கள். சில நேரங்களுடைய யதார்த்தபூர்வமான அர்த்தங்களையும் விளங்கப்படுத்துவார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருமறை வசனத்தில் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிற முறையில் பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது இறை நம்பிக்கையோடு ஈமானோடு முஸ்லிம் என்ற பெயரோடு நீங்கள் வஃபாத்தாகி கொள்ளுங்கள் என்கின்ற கருத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சுட்டி காட்டுகிறான். உண்மையில் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை படைத்துவிட்டு அந்த உயிரினங்களுக்கு தேவையான உணவுகளையும் உற்பத்தி செய்துவிட்டு அந்த உயிரினங்களும் உணவுகளும் சேமிப்பதற்கான இடங்களையும் அல்லாஹு தஆலா தயார்படுத்திவிட்டு மனிதன் வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் படைத்தவன் கொடுத்துவிட்டு உலகில் படைத்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதற்கேற்ப அறிவுகளையும் ஆற்றல்களையும் கொடுத்து அவனால் தேர்வு செய்யப்பட்ட மனித சமுதாயத்துக்கு ஆறறிவை கொடுத்து அந்த அறிவின் ஊடாக புத்தியோடும் புரிந்துணர்வோடும் கட்டுக்கோப்போடும் சிந்தனா சக்தியோடும் வாழ வேண்டும் என்ற கட்டளை இட்டுவிட்டு அதிலும் படைத்தவன் ரப்புல் ஆலமீனை ஏற்று வாழுகின்றவர்கள் இப்படியான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு சுவனத்தை அடைவார்கள் என்கின்ற நட்பெயரையும் கூறி அப்படி ரப்புக்கு கட்டுப்படாவிட்டால் தண்டனையும் அனுபவிப்பார்கள், சில பொழுது மன்னிப்பும் கிடைக்கும், சில நேரங்கள் நிரந்தர நரகத்துக்கும் சொந்தமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்கின்ற எச்சரிக்கையும் செய்துவிட்டு மனிதன் எந்த கட்டத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கின்ற உணர்வை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஞாபகமூட்டுகிறான் என்றால் நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது நிலைமைகளை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் கேட்கிறான், மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா உடல் உறுப்புகளை கொடுத்து அந்த உடல் உறுப்புகள் இருக்கின்ற அவயவங்களை கொடுத்து அதை இயக்குகின்ற சக்தியையும் கொடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலிசானும் வஷபத்தைனி, அந்த ரப்பு தான் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் உருவாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறான். சும்மா சரி நம்ம சிந்திச்சு பார்த்தோமா அல்லது சிந்திக்க மறந்துட்டோமா? இந்த உதடையும் இந்த நாவையும் படைத்தவன் தந்திருக்கிறான். ஏன் தந்திருக்கிறான்? எதற்கு தந்திருக்கிறான்?
நாவு இருக்கின்றது, 2 உதடுகள் இருக்கின்றது. நாவில்லாமல் 2 உதடுகள் இருந்து பயனற்று போய்விடும். 2 உதடுகள் நாவு இருந்து 2 உதடுகளும் இல்லாவிட்டாலும் பயனற்று போய்விடும். எதையுமே மொழிய முடியாமல் போய்விடும். சுப்ஹானல்லாஹ், மனிதன் மறந்து போன எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் கடைசியில் தான் அங்கலாய்க்க போகிறான், கடைசியில் தான் துடித்து போக போகிறான். சில பொழுது இருமாப்பு கொள்வான், சில பொழுது தற்பெருமை கொள்வான், சில நேரங்கள் அகம்பாவத்துடன் ஆணவத்துடன் வாழ்வதற்கு தயாராகுவான். எப்படி வாழ்ந்தாலும் கூட கடைசியில் அதற்கான முடிவை நிச்சயமாக பெருவேறாக பெற்றுத்தான் ஆக வேண்டும். அப்படி பெறுகின்ற பொழுதுதான் அவன் அங்கலாயித்து துடித்து துவண்டு போவான். எதையுமே அவனால் கண்டுகொள்ள முடியாத நிர்பந்தவாதியாக மாற்றப்பட்டு விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 6வது அத்தியாயம் 40வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், குல் அராய்தக்கும் இன் அதாக்கும் அஸாபுல்லாஹ் அவ் அத்தத்துக்கும் உஸ்ஸாஆ அகைரல்லாஹி ததுஊன இன் குன்தும் சாதிகீன். என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்க சொல்லுங்க, அல்லது நபியை நீங்க கேளுங்க, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களிடம் வந்துவிட்டால், அல்லது அல்லாஹ் தஆலாவை நீங்கள் அஞ்சும் அந்த விசாரணை காலம் உங்களை நெருங்கிவிட்டால், அல்லது உங்களுக்கு வந்து அடைந்து விட்டால், உங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான் என்கின்ற விடயத்தை கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் யாரை அழைக்கப் போகிறீர்கள்? அழைத்து பாருங்கள். வேதனை வந்துவிட்டது, கஷ்டம் வந்துவிட்டது, ஏதோ ஒரு வகையில் நிர்பந்த சூழல் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் பக்கத்தில் உள்ளவனை அழைத்தாலும் சரி, ஊரவர்களை அழைத்தாலும் சரி, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். சில பொழுது உலகத்தின் சில தேவைப்பாடுகளுக்காக காப்பாற்றுவதற்கு முன்வந்தாலும் கூட, மரணத்தை காப்பாற்றுவதற்கோ, உயிராபத்தை காப்பாற்றுவதற்கோ, உடற்சேதங்களை இல்லாமலாக்குவதற்கோ, பொருளாதார குறைவுகளை நிப்பாட்டி வைப்பதற்கோ, தனித்து வைப்பதற்கோ, அல்லது அதிகரிப்பதற்கோ யாருக்குமே முடியாத ஒரு நிலைமை மாறிவிடும். அத்தனையும் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய கையில் இருக்கின்றது. ஆனால் மனிதன் அத்தனையும் மறந்து விட்டுத்தானே வாழுகிறான். அவன் நினைக்கிறான், அல்லாஹ் தஆலா என்னை பிறக்க வைத்திருக்கிறான், என்னை வாழ வைத்திருக்கிறான், இந்த பூமியில் வாழுகிறேன், உலகத்தில் பல இலட்சக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான ரிஸ்குகள் எனக்காக காத்திருக்கின்றது, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதனால் நான் இன்பம் காணுகிறேன் என்று மனிதன் நினைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு நாள் நாம் அத்தனையும் முறிந்து விட்டால், அல்லது ஒரு நாள் அத்தனையும் இல்லாமலாக்கி விட்டால், அந்த கட்டத்தில் அவன் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்க சிந்திக்க கூடாதா? நாங்க இறக்குற அந்த மழை நீரை நாங்க உப்பு நீராக இறக்கி விட்டால் உங்க நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், நீங்க மூட்டுற நெருப்பு இருக்குத, அதை நீங்க மூட்டுறீங்களா, அதற்கு விறக நாங்க தாராம என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பான உறவுகளே, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பது நோக்கம் என்ன தெரியுமா? மனிதா சிந்தித்து பாரு, மனிதா உணர்ந்து பாரு, மனிதா உனக்கு ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்துக்கு உன்னை தயார்படுத்தி பாரு. உலகத்தில் உன்னை உசுப்பி விடுவதற்கு, உன்னை உற்சாகம் ஏற்படுத்துவதற்கு, உனக்கு சில பொழுது உண்டு சக்தியாக இருப்பதற்கு பின்னாடி பல பேர் வருவார்கள். ஆனால் அத்தனை பேரும் ஒரு நாள் ஒன்றை விட்டும் விரண்டு ஓடி விடுவார்கள். அந்த கட்டத்தில் இந்த உலகத்தில் உனக்கு உதவியாக இருந்தவர்கள், இந்த உலகத்தில் உனக்கு அன்பு பாராட்டியவர்கள், இந்த உலகத்தில் உனக்கு சில திட்டங்களையும் சில கட்டங்களையும் கட்டுப்படுத்தி தந்தவர்கள், அப்படியானவர்கள்லாம் உன்னை விட்டும் விரண்டு ஓடி விடுவார்கள். அப்படியான கட்டத்தில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், உண்மையிலேயே 10வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வெறுமன உறவுகளே,
குத்துபா என்பதை கேட்டுவிட்டு அதை உள்ளத்தில் பதித்துவிட்டு வெளியேறுவதை விட செவிமடுப்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிவேற்றம் செய்துவிட்டு வீட்டுக்கு சென்று கேட்டதை சிந்தித்து எனக்கான ஒரு முடிவு இருக்கின்றது, அந்த முடிவுக்கான தேர்வு பரீட்சை, அந்த தேர்வு பரீட்சைக்கான வினாக்கள் எனக்கு தொகுக்கப்பட்டது, அந்த வினாக்களுக்கான விடைகள் எனக்கு சுட்டிக்காட்டப்பட்டது, அந்த விடைகளுக்கு பரிச்சயமானவனாக, அந்த விடைகளுக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கிறனா என்று நான் முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் நம் உள்ளத்தை தொட்டு கேட்டு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உறவுகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ ثم نقول للذين أشركوا مكانكم أنتم وشركاؤكم فزيلنا بينهم وقال شركاؤهم ما كنتم إيانا تعبدون என்று சொல்லி தருகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? விசாரணைக்கான அந்த நாள் வருகின்ற பொழுது அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்கின்ற அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களை அல்லாஹ் நோக்கி பார்ப்பான். அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா பேசுவான். அப்படி இணை வைத்து வணங்கிக் கொண்டவர்களிலே சிறிது அவர்கள் தாமதித்து அவர்களை இருக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களிருந்து தொடர்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் என்றால், நாங்கள் அந்த தொடர்பாடுகளை அப்படியே நீக்கி விடுவோம். அப்போது அவர்களால் இணை வைக்கப்பட்டவைகள் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். உதாரணமா, நம்ம தொலைத்தொடர்பு சாதனங்களோடு இருக்கிறோம், இணையதளங்களோடு இணைந்திருக்கிறோம், இணையதளங்களோடு இதயங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றது. திடீரென்று பேஸ்புக் முடக்கப்பட்டு விட்டால், திடீரென்று வாட்ஸ்அப் முடக்கப்பட்டு விட்டால், திடீரென்று ஒவ்வொரு இணையதளங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் முடக்கப்பட்டு விட்டால் அன்று விழித்துக் கொள்கிறோம், அன்று துடித்து போய் விடுகிறோம். ஏதோ மெசேஜ்கள் போட முடியவில்லையே, பேஸ்புக்கில் செய்திகள் பார்க்க முடியவில்லையே, தொடராக பார்ப்பது அப்படியே முடக்கப்பட்டு விட்டதே என்று அங்கலாய்க்கிறோம், அங்கால இங்கால பேசி திரிகிறோம். அன்பான உறவுகளே, இப்படி பேசி பேசி நம்மை நாம் மாற்றிக்கொள்கிறோம். இப்படியே அல்லாஹ் தஆலாவோடு தொடர்பில்லாத, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து கடைசி நேரத்தை மறந்து வாழ்ந்த அந்த மனிதர்களின் தொடர்பாடல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லாமலாக்கி விடுகின்ற பொழுதுதான் மனிதன் துண்டித்து சிதறிப்போய் தடுமாறி அவன் ஆதங்கப்பட்டு தன்னையை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு நிர்பந்த சூழலுக்கு மாற்றப்பட்டு ரப்பிடத்தில் சில எதிர்பார்ப்பை நோக்கியே ஏங்கிக் கொண்டிருப்பான். இப்படியான சந்தர்ப்பத்தை வருவதற்கு முன்னாடி தான் மனிதனே, உனக்கு ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தை சிந்தித்து செயல்படுத்திக் கொள் என்பதை அல்லாஹ் ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, உறவுகளே, அன்புக்குரியவர்களே, அருமையான தாய்மார்களே, உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், உணர்வுபூர்வமாக கேளுங்கள். இன்றைய நாள் ரப்புக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும், ரப்பு விரும்புகின்ற மாதிரி இன்றைய நாளை நான் கழிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய அன்புக்குள்ளவனாக நான் மாற வேண்டும். இன்றைய நாள் தான் என்னுடைய வஃபாத் அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் அந்த வஃபாத் வருகின்ற பொழுது நிம்மதியாக நான் மரணிக்க வேண்டும். அந்த மரணம் என்னை அண்மிக்கின்ற பொழுது அந்த இறுதி சிந்தனை ரப்புடைய சிந்தனையாக எனக்கு இருக்கின்றது என்கின்ற நிலைப்பாட்டோடு இன்றைய காலை பொழுது அடைந்தோமா இல்லையா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கேள்வி வருகின்றது, யாருக்கு குழி தோண்டுவது, யாரை ஏமாற்றுவது, யாருக்கு துரோகம் செய்வது, யாரை நெய்ய புடைப்பது, யாரை வெறுத்து வாழ்வது, யாரை பற்றி தேவையற்ற வார்த்தைகளால் எழுதி தள்ளுவது என்பதைத்தானே சிந்தித்து எழும்புகிறோம். உறவுகளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் எப்படி தூண்டச் செல்கிறான் என்றால், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்கும், ஒவ்வொருவர்களும் மௌத்தை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அந்த மரணம் ஒவ்வொருவரையும் தொட்டு பார்ப்பதற்காக, முத்தமிடுவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி ஏங்கிக் கொண்டிருக்கின்றது தெரியுமா? உலவு குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்க மரணம் வேண்டாம், அதை மறந்து விட்டு வாழுங்கள், நான் உலகத்தில் எப்படி வாழப் போகிறேன் என்று நீங்கள் சிந்திக்காமல் வாழ்ந்தாலும் உங்களை தொட்டு மோதுவதற்கு, உங்களை தொட்டு மோந்து பார்ப்பதற்கு அல்லது உங்களை ருசித்து பார்ப்பதற்கு
நீங்கள் பலமான கோட்டைக்குள் ஒளிந்தாலும் அது உங்களை தொட்டு பார்க்கும் என்று அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான் என்றால், மனிதன் சிந்திக்க மறந்த நேரத்தை ஒரு கணம் ஞாபகம் ஊட்டி பாருங்கள் உறவுகளே. எப்படியான நேரம்! எவ்வளவு நேரத்தை நாம் வீணாக கழிக்கிறோம், எவ்வளவு செயல்பாடுகளில் வீணாக நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற வாழ்வை தூரமாக்கி விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புக்காக வாழ்ந்து ரப்புக்காக கட்டுப்பட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் நியாயத்தோடும் நீதத்தோடும் இறையன்போடும் வாழ்வார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் சுபிட்சமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்திலும் கொடுப்போம் மறுமையிலும் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. சுப்ஹானல்லாஹ். அந்த சுபிட்சமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு சாதாரண ஒன்று இருக்கின்றது உறவுகளே. பெருசா ஒன்றை செய்ய தேவையில்லை, ஒரே ஒரு காரியம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதன் காலையில் எழுந்து ஒது செய்து சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறானோ, ஒவ்வொரு நஷீத்தன் சய்யிபா, ஒவ்வொரு நஷீத்தன் தய்யிபா, அவன் சுறுசுறுப்பான, அவன் உற்சாகமான, உத்வேகமான, கண்ணியமான, மகிழ்ச்சிகரமான மனிதனாக அன்றைய நாளை அடைகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து பேசுகிறார்கள் என்றால் சிதறிக்க விட்டு விடுகிறமே உறவுகளை. அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து பேசுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றுகின்றவன் சாந்தமானவன், மகிழ்ச்சியானவன், சுறுசுறுப்பானவன், உற்சாகமானவன், உத்வேகமானவன் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். அந்த வார்த்தையை சிதறடிக்க விட்டு விடுகிறோம் என்றால் நாம் சிந்தித்தோமா, மறந்து விட்டோமா உறவுகளே? உள்ளத்தில் அடித்தளத்தில் தொட்டு கேளுங்கள். அதிகாலையிலே சுபஹ் தொழுகையிலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அதான் சத்தம் கேட்கின்றது. எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். மஸ்ஜிது சலாம் சாந்தமான அமைதியான ஜாமியுல் மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலை சூழ இருக்கிறோம். பக்கத்தில் மஸ்ஜித் நூர் இருக்கின்றது, ஒளிமயமான மஸ்ஜித் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் அசாசி தக்குவா, தக்குவாவுடைய அடித்தளம் என்ற பெயர் சூட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கின்றது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பான உறவுகளை, வருகின்ற வழியிலே மஸ்ஜிது சாலிஹீன், சாலிகான நல்லவர்களுடைய பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் உறவுகளே, அன்பர்களே, வாலிபர்களே, இளைஞர் சமூகமே, படித்தவர்களே, பட்டதாரிகளே, அரசியல் பெருமுகர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு நாள் சரி சிந்தித்தோமா? இவைகளை சூழ இருக்கிற எனக்குள் என்ன மாற்றம் இருக்கின்றது? குறைஞ்சபட்சம் பார்வையில் மாற்றம் வந்து விட்டதா? குறைஞ்சபட்சம் பேச்சில் மாற்றம் வந்து விட்டதா? குறைஞ்சபட்சம் என் உணர்வுகளை ஆகிரும் ரப்புக்காக மாற்றிவிட்டனா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் மேடையில் ஏறி நின்று கொண்டு உத்தம தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வத்தகுல்லாஹ் வஸல்லு ஹம்ஸக்கும் வஸூமு ஷஹ்ரக்கும் வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும் ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் என்றார்களே. யாரை பார்த்து சொன்னார்கள்? காலையில் எழுந்தது முதல் இரவைக்கு படுக்க செல்கின்ற வரைக்கும் பாவம் செய்கிற நம்மை பார்த்த சொன்னார்கள். பாவம் செய்கிற நம்மை பார்த்த சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையே, பாவம் செய்கிற நம்மை பார்த்தா சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய உறவுகளே, ரலியல்லாஹு அன்ஹும் வரது, அல்லாஹ்வால் போற்றப்பட்டு புகழப்பட்ட உத்தம தோழர்கள், அந்த நபி தோழர்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வத்தகுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்படுகிறான்? அல்லாஹ்வை பயப்படுற மனிதன் தான் தன்னுடைய இறுதி நேரத்தை சரியா மறக்காம வாழ்வான். அல்லாஹ்வை பயப்படுற மனிதன் தான் வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணுவான். அல்லாஹ்வை பயப்படுற மனிதன் தான் வாரிசுரிமை சொத்துக்களில் பங்கு விளைவிக்காமல் பாதுகாப்பான், கட்டி காப்பான், நீதமாக நடப்பான், கண்ணியம் காப்பான். நீதம் செலுத்துங்கள், இறைச்சத்துக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எங்கடா வாப்பா மௌத்தா போவாரு, எங்கடா உம்மா மௌத்தா போவாங்க, எங்கடா நானா தம்பி மரணித்து போவார்கள். இந்த சொத்துக்களை சூறையாடிக் கொள்வதற்கென்ற ஏப்பமிடுவதற்காக இயங்குகின்ற உறவுகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நான் என்னுடைய மரணத்தை நினைத்தேனா?
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தமர்களை பார்த்து சொல்கிறான். சொல்லிட்டு சொன்னா வஸல்லூ ஹம்ஸக்கும், 5 நேரம் தொழுது கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்ட சொன்னாங்க? 5 நேரமும் மலக்குமார்கள் புடைசூழ மஸ்ஜிதை அலங்கரித்த உத்தமர்களிடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உரமூட்டுகிறார்கள். அந்த உத்தமர்களுக்கு உரமூட்டுகிறார்கள், ஊட்டச்சத்தாக கொடுக்கிறார்கள். 5 நேரமும் தொழுது கொள்ளுங்கள் என்று. நான் இப்ப கேட்கிறேன், சுபுகு தொழுதுட்டு தான் ஜும்மாவுக்கு இன்றைக்கு வந்திக்கிறேன்னு சொல்லுங்க. பல பேர் இல்லைன்னு தான் பதில் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே சொன்னார்கள் 5 நேரம் தொழுங்க. அப்பதான் உன்னுடைய கடைசி சிந்தனை சரியா. உனக்கு அல்லாஹ் தந்த பொருளை கணக்கிட்டு ஜகாத்து கொடுத்து, அப்பதான் உனக்கு சொர்க்கம் போகலாம். நாங்கள் அன்பான உறவுகளே, சகோதரர்களே, உண்மையில் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் துளைந்து விட்டது, கண்கள் மறைத்து விட்டது, சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? வலகது தரக்னா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்னுன் லா யுப்சிருன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல்லு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப நம்ம யாரு சகோதரர்களே, அன்பான உறவுகளே? உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அப்படி நரகம் போய்த்தான். அதிகமானவங்க நரகத்துக்குரியவர்கள். ஏன் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, உள்ளங்களை கொண்டு உணர்வோடு நல்லது சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அய்னுன் லா யுப்சிருன பிஹா, பார்வைகளை கொண்டு நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகளை கொண்டு நல்லதை செவிமடுக்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள். அதனை பார்த்து மாடுன்னா எப்படி போவோம்? ஒட்டகன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உயர்ந்தவன் அப்படின்னு போயிடுவோம். ஆடுன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு போயிடுவோம். ஆடு மாடு ஒட்டகம். மாடுன்னு சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் என்ன, நான் மாடான்னு கேட்பான், அது கோபத்தோட பார்ப்பான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், பல்ஹும் அதல்லு, ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் அல்ல, இதைவிடவும் கேவலம், இதைவிடவும் கேவலம் கெட்டவர்கள். யாரு? உள்ளங்களால் சரியாக சிந்திக்காதவர்கள், உள்ளங்களால் உணர்வு பெறாதவர்கள், உள்ளங்களை கட்டுப்படுத்தாதவர்கள், உள்ளங்களை ஈமானால் நிரப்பாதவர்கள், உள்ளங்களை அல் குர்ஆனிய வசனங்களால் அமைதிப்படுத்தாதவர்கள், உள்ளங்களை திக்ருகளால் ஞாபகமூட்டாதவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? பல்ஹும் அதல்லு, நாய் பன்றிகளை விட கேவலமானவர்கள் அடையாளப்படுத்தும். அதை பார்த்து நாயின்னு சொன்னா எவ்வளவு ஆத்திரம் வரும், பன்றின்னு சொன்னா எவ்வளவு ஆத்திரம் வரும். வெறுக்கத்தக்க மிருகம். அந்த வெறுக்கத்தக்க மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான் என்றால் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் கொஞ்சம் சிந்திச்சுக்கொள்ளு மனுஷா, மனிதனே கொஞ்சம் சிந்திச்சுக்கொள். உன உலகத்தில் ஒரு மனிதன் நாயின்னு சொன்ன உன்னால தாங்க இயலாது, பன்றி சொன்ன உன்னால தாங்க இயலாது, அவனோடு போட்டி போட்டு சண்டை பிடிக்க போறா. என்ன நாயின்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உரத்த குரலில ஓங்க செய்யறா. படைத்தவன் ரப்பு உன்னை பார்த்து சொல்கிறான், ஏன் தெரியுமா? ரோசங்கெட்டவனாக நீ வாழ்ந்துவிடக் கூடாது, நீ கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. தயவு செய்து இவைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிவேற்றம் செய்தால் உணர்வுகள் அமைதி பெறும். சகோதரர்கள், சிந்திக்க மறந்தவர்கள், காதால நல்லதை கேட்க மாட்டாங்க. முந்தைய ஒரு காலம் இருந்தது, எப்பொழுதுமே கடைசி நேரம் எப்போ வருமோ, எப்படி மௌத்தா போயிடுவோமோ, அதுக்கு தயார்படுத்திக் கொள்ள உணர்வோடு தான் அன்றைய காலத்தில், மார்க்கம் தெரியாத காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள்.
மார்க்கமும் தெரிஞ்சிட்டு, அறிவும் கூடிட்டு, நவீன யுகமும் வந்துட்டு, அத்தனையும் கைக்குள் சுரட்டுப்பட்டாச்சு. எல்லாம் அப்படி கைக்குள்ளே, உலகமே கைக்குள்ளே. முந்தி ஒரு வெளிநாட்டுக்கு ஒருவர் போனா எப்படா ஒரு கடிதம் வரும், எப்படா போஸ்ட்மேன் பெல் அடிப்பான், ஒரு பெல் சத்தம் கேட்டாலே ஓடிப்பை வாசல் படியில் நின்று கொண்டு எதிர்பார்த்து கணவரின் கடிதம் வருகின்றது, நானாவின் கடிதம் வருகின்றது, அல்லது உறவுக்காரனின் ஒரு கடிதம் வருகின்றது ஏங்கிய ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ் என்று அத்துணையும் கைக்குள் சுருட்டப்பட்டு விட்டது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் சகோதரர்களே, அன்றைய காலத்தில் நல்லதை சிந்தித்த மனிதர்கள் நிறைய பேர், குர்ஆனை திலாவத்தை செய்தவர்கள் நிறைய பேர், எப்பொழுதும் அடுத்த கணம் மௌத்துக்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர். ஆனால் இன்று அத்தனும் கைக்குள் இருக்கின்றது. கடைசி நிமிடத்தை மறந்தவனாக வாழுகிறான், முடிவெடுத்துறான். எல்லாம் நம்மட கையில தான் இருக்குது. அதனால்தான் அரசியல் மேடைகள் எல்லாம் ஒரு அலசல் பேச்சுகளாக மாறி போனது. எல்லோரும் இயங்கியது உண்டு, எதிர்பார்த்தது உண்டு, நடந்து முடிந்தது உண்டு, கடைசியில் முடிவது ஒன்றுதான். இப்படித்தான் மரணமும் உறவுகளை, இப்படித்தான் யுக முடிவும் உறவுகளை, இப்படித்தான் நம்முடைய கடைசி நேரமும் உறவுகளை. எனவே அதற்காக நானும் நீங்கள் எங்கே, நானும் நீங்கள் எங்கே? சில பொழுது பொக்கட்டுகளை நிரப்பியிருக்கலாம், சில பொழுது வயிற்றுகளை நிரப்பியிருக்கலாம், சில பொழுது வங்கிகளை நாங்கள் அழகு பார்த்திருக்கலாம். ஆனால் படைத்தவனுக்காக உலகத்தில் வைப்பு செய்து வைத்திருக்கின்ற பணங்களும் பொருளாதாரங்களும், படைத்தவனுக்காக நான் எதை வைப்பு செய்திருக்கிறேன்? ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கட்டும், நான் எதப்பா கடைசிக்கு முற்படுத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். மறந்து போயிருக்கிறோம். வேண்டாம் உறவுகளை, இந்த மறதிகள். அல்லாஹ்வை பயந்து நல்லறங்களோடு இணைந்து கொள்வோம். நன்மை என்கின்ற பொழுது அவசரமாக விரைந்து வருவோம். அல்லாஹ் எப்போது விதியை எழுதி வைத்திருக்கிறானோ அந்த விதி வருகின்ற பொழுது மன மகிழ்ச்சியோடு, மலக்குமார்கள் சுப செய்தியோடு வஃபாத்தாகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான தயார்படுத்தல்களை இந்த உலகத்தில் செப்பனிடுவோம், அலங்கரிப்போம், அழகுபடுத்துவோம். அப்படியா நிலைகளை மாற்றி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சிந்திக்க மறந்த இறுதி நேரம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை புரிந்து கொண்டோம். இன்னும் சில விடயங்களை கூறி குத்துபாவை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என விரும்புகிறேன். ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வரமாட்டோம், ஆனால் ஜும்மா முடிக்கிறத எதிர்பார்ப்போம். இதுதான் நம்மளோட சிந்தனை. ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வர மாட்டோம், 1 மணி தாண்டிட்டு சும்மா அறுக்கிறாரு அப்படி நினைப்போம். இது மனிதர் இயல்பு, இது மனித இயல்பு. உண்மையில் சிந்திக்க மறந்த இறுதி நேரம் என்கின்ற பொழுது அது வெறுமனை மரணம் மட்டும் அல்ல. நீங்க நினைச்சிக்கலாம் மௌத்த மட்டும் தான் சொல்ல போறாங்க. மரணம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்திக்க வேண்டிய நொடி பொழுதுகள். காலையிலிருந்து இரவு கடைசி நேரம், அந்த கடைசி நேரம் தூங்க போறோம். இப்ப சிந்திக்கணும், நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி உழைச்சேன், எப்படி உறங்க போறேன், இந்த 24 மணி நேரத்துக்குள் ரப்புக்கு எப்படி கட்டுப்பட்ட, ரப்பை எப்படி நிராகரித்து வாழ்ந்த, ரப்புடைய வரம்பை எப்படி மீறி வாழ்ந்த, எல்லாம் சிந்திச்சுட்டு உறங்க போனோம்டா ஒரு திருப்பு முனவரம் இல்லை. அப்படியே போய் இது உளுந்து படுத்திருந்தா கடைசி நேரம் மறந்துது. சகோதரர்களை உன்னை ஞாபகம் ஊட்டுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மலக்குமார்கள்
ஒவ்வொரு தலைவாசலிலும் அப்படியே புடைசூல குந்தி கொண்டு பெரிய ஏடு ஒன்று வச்சு கொண்டு அந்த ஏட்டில் வார ஆட்கண்ட பேர்களை பதிவு செய்வாங்க. இப்ப நம்மளோட பேர் எல்லாருக்குமே எல்லாரும் தெரியாது, ஊர்ல உள்ள ஆளுகளுக்கு தெரியும். மலக்குமார்களுக்கு அவங்களோட பேர் அல்லாஹ் தஆலா ஞாபகம் மட்டும், இவருக்கு என்ன பேர் இவருக்கு என்ன பேர். அதாவது நம்மளோட பேர் அப்படியே முழுமையாக அந்த பெயர் பதிவு செய்யப்படும். உதாரணமா அப்துல் ஜப்பார் முகமது ஷாஃபிண்டா அப்துல் ஜப்பார் முகமது ஷாஃபி என்று பெயர் பதியப்படும். அப்படியே பதிஞ்சு கொண்டே இருப்பார்கள். பதிஞ்சு இருக்கிற ஏன் தலைவாசல் வைக்கிறாங்கன்னா அந்த முதல் வாசலாக மக்கள் நிறைய வருவாங்க, அதனால தான் அங்கே உட்கார்ந்துப்பாங்க. நமக்கு தெரியாது, எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க இமாம் மெம்பரில் ஏறிய உடனேயே முன்னுக்கு வந்து கொண்டிருவாங்க. அவங்க ஹுத்பா கேட்டுருப்பாங்க, நமக்கு தெரியாது. மஸ்ஜிதில் மலக்குமார்கள் ஹுத்பா கேட்டிருக்காங்க, நம்ம சிந்திக்க மறந்துட்டு. சுப்ஹானல்லாஹ், ஒரு அரசியல் தலைமைத்துவத்துக்கு கீழாக நம் பெயர் பதிவு செய்யப்படுவதை எவ்வளவு ஆசைப்படுறோம். ஒரு நாட்டுடைய அதிகாரமிக்க அதிகாரிகளோடு இணைந்து நம்முடைய இணையதளங்கள், பேஸ்புக்குகள், முகநூல்களில் நம்முடைய போட்டோக்களை பதிவேற்றம் செய்வதற்கு எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அடே, மலக்குமார்களோடு நம்முடைய போட்டோ அப்படியே காட்டப்படுவதை ஏன் நம்ம மறந்துட்டோம்? மலக்குமார்கள் எழுதிய பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர் காட்டப்படுவதை ஏன் மறந்து போய் வாழ்றோம்? நினைச்சோம்டா 4 மைலுக்கு அங்கிட்டு போகணுமா பள்ளிவாசலுக்கு, அல்லது 6 மைலுக்கு அங்கிட்டு போகணுமா பள்ளிவாசலுக்கு, எல்லோரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். வேலை வெட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு நேரத்தோட குளிச்சுட்டு மலக்குமார்கள் எழுதுற பெயர்ல முதல் பெயர் என்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருவதற்கு திராணியட்டு வாருகிறோம் என்றால் நம்ம திருத்துவது யார்? ஒரு ஒட்டகம், ஒரு மாடு, ஒரு ஆடு, அல்லது ஒரு கிடாய், ஒரு சேவல், அதையும் தாண்டி ஒரு முட்டை. சகோதரர்களே, பல கோடிக்கணக்கான வாகனங்கள் முதலீடு செய்யப்படுகின்றது. அது சந்தோஷமாக பவனி வருகிறோம், அதை பார்த்து மகிழ்கிறோம். ஒரு ஊருக்கு புதுசா ஒரு வாகனம் வந்து விட்டால் எப்பப்பா அடிச்சீங்க, எவ்வளவு மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குதே, சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல கோடிக்கணக்கான பெருமதி வாய்ந்த வாகனங்களை பெற்றுக் கொள்கிற நன்மையை அல்லது குர்பான் கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு வக்கற்றவர்கள் நாம், வாழ்விழந்தவர்கள் நாம், ரோசங்கட்டவர்கள் நாம், சிந்திக்க மறந்தவர்கள் நாம். தயவு செய்து வேண்டாம் உறவுகளே, தயவு செய்து வேண்டாம். இதற்கு பிறகு அந்த சிந்தனை இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு வருகின்ற பொழுது உங்களை நகர்த்திவிட்டு வருகின்ற அளவுக்கு நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அந்த மலக்குமார்களை தள்ளிவிட்டு வருகின்றவர்களாக இருக்கக்கூடாது. மலக்குமார்கள் முன்னாடி அமர்ந்திருப்பார்கள், அங்கே மலக்குமார்கள் பெயரை பதிவு செய்துவிட்டு உட்கார்வதற்கு இடம் கொடுத்தவர்களாக நாம் அமர வேண்டும் உறவுகளே. அப்படி அமர்ந்து விட்டால் உண்மையில் சிந்தித்துத்தான் இருக்கிறோம். தயவு செய்து அப்படியான உணர்வுகளை உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அது மறந்திருக்கின்றது. ஹுத்பா ஓதுகின்ற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், ஹுத்பா முடிகின்ற பொழுது விரைந்து வருகிறோம், ஓடி வருகிறோம். என்ன பயன்? அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையின்பால் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். அவசரமாக நன்மையை செய்வதற்கு ஓடி வாருங்கள் என்று சொல்கிறான். நன்மையை நீங்க முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். நம்ம எதை முற்படுத்துறோம்? வாழ்க்கையில் எங்கே வைத்து விட்டது? நம்முடைய வாழ்ந்த மூத்த உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றுக்கு ஒரு மூத்த தாய் வஃபாத்தாகி எல்லோரும் சேர்ந்து அடக்கம் செய்திருக்கிறீர்கள். உண்மையில் ஒவ்வொரு மனிதனுடைய வஃபாத்துகளும் அப்படித்தான் வருகின்றது. திடீரென்று இளம் வயதில் வந்து விடுகின்றது,
திடீர்ந்து பாலகனில் வந்து விடுகின்றது, திடீர்ந்து மழலை மொழி பேசுகின்ற பொழுது வருகின்றது. இப்படியெல்லாம் வஃபாத்துகள், மரணங்கள் நம்மை தொட்டு மோதிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தட்டி கழித்து கொண்டு மறந்து போய் வாழ்க்கையை போட்டிச் செல்கிறோம். வேண்டாம் ஹராம், வேண்டாம் அநியாயம், வேண்டாம் துரோகம், வேண்டாம் ஏமாற்று, வேண்டாம் கசப்பான தன்மைகள், அத்தனையும் ஒரு நாள் முறியடிக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு ஏங்கி பயனேதும் கிடைக்காமல் போய்விடும். தயவு செய்து உலகத்தில் நான் ஒரு நொடிப்பொழுது வாழ்ந்தாலும் என்னுடைய கடைசி நொடிப்பொழுதை நான் பெருமானமாக மாற்றி வைத்திருக்கிறேன் என்ற பேரோடு மௌத்தாவதற்கு தயாராகுங்கள் உறவுகளே. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சில மனிதர்களை இவனை பிடிங்க, அவனை பிடிங்க, இவனை இழுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமே, இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இவர் சில இடங்களுக்கு போவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார், இவருடைய வாகனங்கள் அப்படியே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. உலக நடைமுறையில் பார்க்கிறோம். அல்லாஹ் மறுமையில் சொல்லுவான், குது இவனை பிடியுங்கள், இவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூகு பின்பு நரகத்தில் தள்ளுங்க, சும்மா ஃபீ சில்சிலத்தின் ஸரூஹா ஸபூன திரான் ஃபஸ்லுகூஹு 70 முழ சங்கிலியினால் கட்டுங்க. மாச்சி போட சொல்றான்ல, விலங்கிட சொல்றான்ல, போட்டு இழுத்து கொண்டே தள்ளி விடுங்க. அந்த மலக்குமார்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் உறவுகளை, இழுப்பார்கள், பிடிப்பார்கள், தள்ளுவார்கள், வேதனை கொடுப்பதற்காக தயாராகுவார்கள், அங்கே துடித்து போவார்கள், ஏங்கிக் கொண்டிருப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள், விடுதலை கிடைக்குமா விடுதலை கிடைக்குமா என்று ஏங்குவார்கள். விடுதலை இல்லாமல் அவர்கள் நரகத்தில் போட்டு பொசுக்கப்படுவார்கள். அப்பொழுது சிந்தித்து என்ன பயன் கிடைக்கப் போகின்றது? அப்போதுதான் மனிதன் சொல்லுவான், எப்படி சொல்வான் தெரியுமா? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். சுப்ஹானல்லாஹ், நான் சிந்தித்திருந்தால், நான் நினைத்திருந்தால், நான் மறக்காம இருந்திருந்தால் இந்த வேதனையை அனுபவித்திருக்க மாட்டேனே என்று சிந்திப்பான். இந்த உலகத்தில் குத்தி விட்டவன், இந்த உலகத்தில் என்ன செய்வேன், எதிராக போராட சொன்னவன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக முடிச்சு போட்டவன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைப்ப விடக்கூடாது என்பதற்காக நயவஞ்சகம் காட்டினவன், இருமுகம் காட்டினவன், அத்தனை பேரும் அஸ்ஃபல சாஃபிலீன் நரகத்தின் அடித்தளத்துக்கெல்லாம் இழுத்து கொண்டு போவான். அப்பொழுது திருவெடு முழிப்பான். முழித்து என்ன பயன் இருக்கின்றது? உலகத்தில் நீ கடைசி நொடிப்பொழுது நீ சிந்திக்க மறந்து விட்டாய். இப்பொழுது ஏங்கி பயனேதும் கிடையாது. அல்லாஹ் பிடித்து தள்ளிவிடுவான். தள்ளிவிட்டால் தாங்க முடியாத உறவுகளே. கடைசியாக ஓரிரு வார்த்தைகள் உறவுகளே. அல்லாஹு தஆலா அப்படி பிடித்து இழுத்து தள்ளிவிட்டால் நாம் என்ன சொல்ல போகிறோம்? அல்லாஹ் என்ன திருப்பி விடு, நான் நல்லமை செய்கிறேன் அல்லது தர்மம் கொடுக்கிறேன், திருப்பி விடுவானா அல்லாஹ்? ஒரு நல்லது நடக்கிற நேரத்தில் நல்லதை நடக்க விடாம தடுக்கிறவர்கள் அல்லாஹ்வை வைத்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா கடைசி நொடிப்பொழுதை மறந்தால் இது எத்தலக்கல் முத்தலக்கியானி, ஒரு மௌத்தா போறத்தில் அவனோடு அவன் இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் அல்லாஹ் சில மலக்குமார் நியமித்திருக்கிறான். அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். உட்கார்ந்து கொண்டு அவர்களை பதிவு செய்வார்கள். மௌத் அப்படி வருது. இப்ப அல்லாஹ் இவனுக்கு தண்டனையுடைய அந்த வேதனையை கண்முன்னே காட்டி விடுவான். துடித்து போய் ஏங்கிக் கொண்டிருப்பான். சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க மறந்ததால் இப்ப பாரு உன்னோட ரூஹ் பிரிய போகுது. உன்ட உடம்பிலிருந்து அந்த அருமையான ரூஹ் இதுவரை உன்னை பார்வையை பார்க்க வச்சது, இதுவரை உன்னை காதை கேட்க வச்சது, இதுவரை உன்னை கையால பிடிக்க வச்சது, இதுவரை உன்னை நினைச்ச மாதிரி நடந்து போனிய, இதுவரை உன்னை நல்லா சாப்பிட்டிய, இப்ப பாரு அதை அனைத்தையும் இயக்கிய அந்த ரூஹ் உன்னுடைய உடம்பிலிருந்து பிரிய போகின்றது. சாதாரணமாக பிரியாது, கடுமையாக
புரிய போகின்றது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பு அந்த கம்பியிலிருந்து, முள்ளு கம்பியிலிருந்து பறிக்கப்படுகின்ற ஆடையை போன்று இழுக்கப் போகிறார்கள். துடித்து போக போகிறாய், நீ மறந்ததன் காரணமாகத்தான் நீ துடித்து வேதனையோடு மௌத்தாக போகிறாய் என்று அல்லாஹ் அவனுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்து மரணிக்க செய்கிறான். இவனுக்கு அதுக்குள் யாரெல்லாம் இருப்பா தெரியுமா? வட்டி எடுத்தவன், விபச்சாரம் செஞ்சவன், துரோகம் செஞ்சவன், ஏமாற்றினவன், தொழாதவன், சுபஹானல்லாஹ், நன்மையான காரியங்களை தடுத்தவன், விதத்துக்கு ஒத்துப்போனவன், சிறுக்கான ஹராமான காரியங்களோடு ஒன்றிணைந்தவன், அதையும் தாண்டி உறவுகளை முறித்து வாழ்ந்தவன், அத்தனை பேருக்கும் அந்த தண்டனை எல்லாம் கொடுத்து மௌத்தாக்குவான். ஆனா கடைசியில ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவனோடு மலக்குமார்கள் நெருங்கி வந்து நற்செய்தி சொல்வார்கள், மனமகிழ்ச்சியோடு இருப்பான். உறவுகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதை நிரம்பி அலங்கரிக்கின்ற அன்பர்களே, எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். சகோதரர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. மலக்குமார்கள் இறங்கி வந்து சுபச்செய்தி சொல்வார்கள், படைத்தவன் ரப்பின் விதயத்தை சரியாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் தயவு செய்து சரியாக வாழ்வோம். அப்படியே வருவாங்க. நமக்கு கண்ணால தெரியும். நம்ம பக்கத்தில் நம்மளோட உறவுகள் இருந்து அழுவார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லா தகாபு, அடியான பயப்படாது, அடியான கவலைப்படாது, அதோ பார் உனக்குள்ள சொர்க்கம் இருக்குது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் கடைசி நொடிப்பொழுதில் நரகத்தை காட்டிவிட்டால் நடுங்கி போய் விடுவோம் உறவுகளே. அந்த நரகத்தை காட்டிவிட்டால் நான் எதிர்பார்த்த சொர்க்கம் இல்லையா இது? அந்த நரகத்துக்கா என் உடம்பு இரையாக போகின்றது. அந்த நரகத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதே. உலகத்தில் நெருப்பு சுட்டு விட்டால் துடித்து போகிற நான் நீண்ட காலம் அந்த நரகத்தில் வேதனைப்படுவதை எப்படி நான் சகித்துக் கொள்ளப் போகிறேன்? ஏங்குவேன், எதிர்பார்ப்பேன், ஒன்றும் கிடைக்காது. ஆனால் மனமகிழ்ச்சியான அந்த சந்தர்ப்பம், சுபஹானல்லாஹ், ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற சந்தர்ப்பம் உறவுகளை மலக்குமார்கள் இறங்கி வந்து மரணிக்கிற பொழுது நல்ல மனிதரிடத்தில் சொல்வார்கள், அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தயார். அந்த சொர்க்கத்தை பார்ப்பான் உறவுகளை. ஏன் பார்ப்பான் தெரியுமா? அவன் நீதி, நேர்மை, நியாயம், விட்டுக் கொடுப்பு, கண்ணியம், அத்தனையும் மனிதநேயம் அத்தனையும் உலகத்தில் காத்தவன் உறவுகளை. அவனுக்கு அல்லாஹ் பஷாரத்து கொடுக்கிறான். அவன் அல்லாஹ்வை தொழுதவன், நன்றி உள்ளவனாக வாழ்ந்தவன். நன்றி கட்டவன் அல்ல அவன். அவன் நன்றி கட்டவன் அல்ல, ரப்பை இணைத்தவன். அவன் துரோகம் செய்தவன் அல்ல, ரப்பின் மீது அன்பு வைத்தவன். அவனுக்கு அல்லாஹ் பஷாரத்து சொல்கிறான். அந்த சோனத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறான். அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அவனை முத்தமிடுகின்றது. சுபஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அவனை முத்தமிடுகின்றது. அந்த உமிழ்நீர் அந்த கலிமாவோடு ஈரமாகின்றது. அந்த கலிமாவோடு சாந்தமாக உயிர் பெறுகின்றது. சுவர்க்கத்தை நோக்கி அவனுடைய ரூஹை மலக்குமார்கள் அப்படியே சுபச்சி எதோடு எடுத்துச் சொல்கிறார்கள். நறுமணம் கமலுகின்ற ரூகாக அந்த ரூகை அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலால் எடுத்து சென்று சுபஹானல்லாஹ் எங்கே கொண்டு போய் வைப்பான் தெரியுமா? இல்லீன் என்ற உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் அந்த ரூகை அந்த மலக்குமார்கள் ஒப்படைப்பார்கள் என்றால், சகோதரர்களே, இளைஞர்களே, அருமையான படித்த பெருந்தகைகளே, அதே இல்லீன் என்ற அந்த உயர்ந்த இடத்தில் நம்முடைய ரூஹல் உலாவர வேணும் என்பதற்காக பிரார்த்திப்போம். அதற்கு தயாராகுவோம். நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது வீதியை அலங்கரித்து விடாமல், வாய்களை மூடிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டால், படைத்தவன் மஸ்ஜிதை அலங்கரிப்பதற்காக
ஒது செய்து விட்டு பாவங்கள் அப்படி அழித்து விட்டு ரப்பின் முன்னாடி வந்து சுபஹான் ரப்பில் அலா என்று நெற்றியை பூமியை அழுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து பேசி அந்த சுவன தாயகத்தை இறுதி நொடிப்பொழுதில் அடைந்து கொள்வதை மறந்து விடாமல் காத்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பமாக ஆக்கிக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அதற்காக தயாராகுவோம். வல்லவர் ரஹ்மான் அப்படிப்பட்ட உணர்வையும் ஆதங்கத்தையும் நம் இதயங்களில் குடிவாழ வைத்து வாழ வைத்து கண்ணியப்படுத்தி அவன் அன்புக்குரிய இறுதி நேரத்தை அடைகின்ற பாக்கியத்தை சிந்திக்க மறந்து விடாமல் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த சிறப்பான உணர்வுகளோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.